லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிற குட் பேட் அக்லி படத்தோட விமர்சனம். குட் பேட் அக்லி உண்மையாகவே குட்டாகவும் இருக்கு, கொஞ்சம் பேடா அஜித்தோட கேரக்டர் இருக்குது. ஆனால் அக்லியா நமக்கு தெரியலங்க. ஏன் சொல்கிறேன்னா, விடாமுயற்சின்னு ஒரு படம் அஜித் நடித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. அப்போது என்னப்பா அஜித்தோட விடாமுயற்சி வீண் முயற்சி ஆச்சு அப்படின்னு நம்மளாம் பேசணும். இத்தனைக்கும் நமக்கு அஜித் அவ்வளோ பிடிக்கும். ஆனாலும் அப்படி பேசின நம்ம இன்னைக்கு குட் பேட் அக்லியை தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கிறோம்னா, படம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ரசிகனுக்கான படத்தை எடுத்திருக்கிறாரு அஜித். அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் தான் டைரக்டர். அவர் எடுத்திருக்கிறாரு, அஜித் நடிச்சிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷா ஏதோ தொட்டு தொட்டு சுல்தானா அந்த பாட்டுலாம் வருதுங்க. அது மட்டும் இல்ல, ஒத்த ரூபாய் வேணாம் உனப்பு தட்டும் வேணாம் இந்த பாட்டுலாம் இருக்குது படத்துல. இது இல்ல, இன்னும் பல பழைய பாடல்கள் பிரமாதமா. அஜித் படத்தை டோலுமா அலங்கடி அந்த பாட்டு இருக்குது. எல்லாமே அஜித் அவருடைய ரசிகர்களுக்காக பார்த்து பார்த்து தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு பண்ண படமா தெரியுது. அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, காமனா உள்ள ரசிகர்களும் இந்த படத்தை ரசிப்பாங்கங்கிறது என்னோட கருத்து. அதுக்காக ரொம்ப என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒன்றுனா, நான் தர லோக்கல்ல இறங்கி அடிப்பேங்கிறாரு. அந்த மாதிரி பாட்டு இதுலெல்லாமும் தர லோக்கல்ல இறங்கி அடிச்சிருக்கிறாரு. படத்துல ஒரு பாட்டு ஒன்று பிட்டு இங்கேருந்து இங்கே ஃபோன் கை மாறுறதுக்குள்ளார அந்த ஆளுமா டோலுமா பாடலுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒத்தரு பார்த்தாருன்னா வில்லன் நம்ம அர்ஜுன் தாஸ் பாடுவார். அதுக்கு முன்னாடி இடையில ஒரு பாட்டு வரும் பாருங்க, பணத்துக்காக நான் நீ அவங்க கூட போனில்ல இவங்க கூட போனில்ல, என்னங்க அஜித் படத்துல இப்படிலாம் பாட்டா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருக்கிறாரு அஜித், அப்படிதான் சொல்லணும். தான் ரசிகர்களை இவ்வளவு நாள் கண்டுக்காத மாதிரி இருந்த, அதாவது அவரு படத்துலேயே ஒரு டைலாக் வரும், நான் எந்த மீட்டிங்கும் வச்சுக்கிறது இல்லை, எந்த கூட்டத்தையும் கூட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கூட்டமே வேணான்னு நினைச்சவர் தனக்காக ஒரு கூட்டம் நான் தான் வேணான்னு சொன்னாலும் இருக்குங்கிறத நினைச்சு பண்ண படமா நமக்கு இந்த படம் தெரிஞ்சது. என்ன கதை? வேற ஒன்றும் விடாமுயற்சி கதை மாதிரி தான். விடாமுயற்சியில மனைவியை தொலைச்சிட்டு தேடுவாரு. இதுல பையன் இவர் ஒரு பெரிய டான். பையனுக்காக டான் வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு மும்பை ஜெயிலில் சரண்டர் ஆகி மும்பை ஜெயிலில் அடைக்கப்பட்டிருப்பாரு. பையனும் ஒய்ஃபும் இவரை பிரிஞ்சு ஸ்பெயின்ல இருப்பாங்க. திரிஷா தான் ஒய்ஃபு. இப்போ பையனுக்கு அங்க ஒரு கேங்ஸ்டர்ஸால சிறைவாசம் கிடைக்கும். ஏன் எதுக்கு? அஜித் தான் அதுக்கு காரணமா அப்படின்னா, இங்க இருக்கிற தாதாவில் என் பையனை நீங்க என்ன என்ன நினைச்சு பழி வாங்கிட்டீங்க, இங்க இருக்க பாதி பேரை காலி பண்ணுவாரு. அதுக்குள்ளார அதுக்கு காரணம் நீங்க இல்லை அப்படின்னு வரும். அப்ப யாரு என்னன்னு பாக்குறதுக்கு ஸ்பெயின் போவாரு. ஸ்பெயின் போறவர் மனைவி மொத்தமா இவர் மேலேயே குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஒன்னாலதான் புள்ள அரெஸ்ட் ஆகி போயிட்டான். அதான் அவன் கான்வர்சேஷன், அதாவது கான்வெகேஷன், கல்லூரி முடிஞ்சு அந்த சர்டிபிகேட் வாங்குற டயத்துல நீங்க வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணி, உங்களுக்காக போற ஷாப்பிங் மால்லாம் எவ்வளவு ட்ரெஸ் எடுப்பான் தெரியுமா அப்படின்னு திரிஷா பொங்குவாங்க பொண்ணு. அப்போ அஜித் யாரு என்ன எதுக்காக காரணம் நமக்கு அதிர்ச்சி காத்திருக்கும். வேற லெவல்ல சம்பவங்கள். அவ்வளோ நாள் இந்தியாவில் சம்பவம் பண்ணியிருந்தவர் இப்போ அஜித்தை பற்றி பில்டப். அதுவும் ரெட் டிராகன், அதை பார்த்தீங்கன்னா, ரெட் டிராகன்னா டிராகனாக இருந்தார் அஜித். ஏகாவாக இருந்தவர் டிராகனாக மாறி, டிராகனாக இருந்தவர் ரெட் டிராகனாக மாறினதெல்லாம் மலேசியா, துபாய், அது மாதிரி அமெரிக்கா, இங்கெல்லாம் எப்படி அவர் ஒரு இடத்துலையும் டான், எந்த ஊருக்கு போனாலும் இவரு தான் டான் தொழிலை விட்டு அந்த மாதிரிலாம் பில்டப் சீன்ஸு வேற லெவலில். பழைய படங்கள்லேருந்து சில சீன்ஸ் எல்லாம் உருவி அவருடைய பில்லா அந்த படங்கள்லேருந்துலாம் உருவி அழகாக வச்சுருக்குறாங்க. நமக்கே அஜித்தை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. அதுவும் ரொம்ப காலமாக சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லேயே இருக்குது இந்த அஜித். இந்த படத்தில் நிறைய பிளாக் ஹேரோட வராரு. சால்ட் பேப்பர் லுக்கும் இருக்குது, ஆனால் அந்த யூத் எல்லாம் காட்டுறப்போ பிளாக் ஹேர்ல வராரு. நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுல என்ன சொல்ல போனா, திரிஷா சில சீன்ஸ்லாம் அஜித்தை விட ஏஜ்ல தெரியுறாங்க, அப்படிதான் சொல்லணும். ஆனா படத்துல உங்களுக்கு ஜாக்கி ஷரப் இருக்காரு, மெயின் வில்லன். அவருக்கு கையால அர்ஜுன் தாஸ் டூயல் ரோல், அதாவது டபுள் ஆக்டிங் பின்னி படல எடுத்திருக்கிறாப்புல. சில இடத்துல அஜித்தை தாண்டி அவருக்கு சீன்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. அஜித்தே அவரோட வாய்ஸை பாராட்டுற மாதிரிலாம் சீன்ஸ், என்ன வாய்ஸ் அப்படின்னு அவர் சொல்றது. அர்ஜுன் தாஸுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி யோகி பாபு, கிங்ஸ்லி எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் ஏன் எதுக்கு இது இல்லாம நம்ம ஜெயிலர் சுனில்
ஜெயிலர், புஷ்பாவெல்லாம். இதுல இன்னொரு விஷயம், அஜித் படம் முழுக்க புஷ்பா அல்லு அர்ஜுன் காஸ்டியூம் தான் போட்டு சுத்திட்டு இருக்காரு. அதாவது அந்த மலேசியன் காஸ்டியூம் தான் போட்டு சுத்திட்டு இருக்காரு. கோட்டு ஷூட்ல வராரு. அது இல்லாம அப்பப்போ அந்த டான்ல இருந்து சாஃப்டா வீட்டுக்கு போறப்பலாம் இந்த மாதிரி படத்துல வேரியேஷன் கேரக்டர் வேற லெவல்ல இருக்குது. ரசிகர்களை மட்டுமே மனசுல வச்சு எடுத்திருக்கிற படம் குட் பேட் அக்லி அப்படிங்கறதுனால காட் பிளஸ் யூ அஜித் அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. ஆமா, போன படத்துல அஜித்தை கைவிட்ட காடு இந்த படத்துல கை கொடுத்துருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். படத்துல மற்ற டெக்னீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. இன்னார்தான்ட்டு இல்லை, எல்லாருமே. அதுவும் கூட பாத்தீங்கன்னா அஜித்தோட சேர்த்து ஆதிக் ரவிச்சந்தர், உண்மையா அவர் வந்து வித்தியாசமான படங்கள், அவர் அவர் இந்த ஜேனர் தான் இல்லை, திடீர்னு ஓப்பனிங்ல செக்ஸியா சில படங்கள் எடுத்தவர், திரிஷா இல்லைன்னா நயன்தாரான்ட்டு. அப்புறம் இப்போ இந்த மாதிரி வேரியேஷன் படங்கள் கொடுக்கறதுல ஒரு வித்தியாசமா நம்மளை கவர்றாரு. படத்துல பிரபு இருக்கிறாரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக், ஜிவி பிரகாஷ் மியூசிக் தானே கேட்க வைக்குது. நிறைய பழைய பாடல்கள்லாம், அபிநந்தன் அவருடைய ஒளிப்பதிவு, எடிட்டர் விஜயோட படத்தொகுப்பு, எல்லாமே அந்த மார்க்கண்டேயன், விஷால் நடிச்ச மார்க்கண்டேயன் படத்துல இருந்தவங்க தான். அதான் ஆதிக் ரவிச்சந்திரனோட மார்க்கண்டேயன்லாம் வேற லெவல்ல பண்ண படங்கள் இல்லையா. அது மாதிரி சுனில் வேற லெவல்ல நடிச்சிருக்கிறாரு. சுனில் மாதிரியே கிங்ஸ்லி, அர்ஜுன் தாஸ் நான் சொல்லிட்டேன், எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம் அர்ஜுன் தாஸ், அவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு. செட்டில்டா இருக்காப்புல அவர். அந்த ரெண்டு கேரக்டருக்கும் வித்தியாசங்கள் காமிக்கிறது. அதே மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர்ல டே நீ ஒண்ணு ஆம்பளை பத்தினி மாரி பேசாதரா அப்படின்னு அவரை ஓட்டிக்கிறது. அந்த பொண்ணை ஒரு கிளைமாக்ஸ்ல வந்து சுட்டு தள்ள வேண்டியிருக்கும் அந்த டயத்துல. வேற லெவல்ல இருக்குது. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து நடிகர் பிரசன்னா இருக்கிறாரு, சினேகா பிரசன்னா. அவருக்கு ஒரு டைலாக், நான் என்ன வச்சு எல்லாம் அப்படின்ட்டு அந்த கப்பல்ல எல்லாம் படப்பிடிப்பு நடந்திருக்குது, குரூஸ். அதுலதான் ஜாக்கி சார் குடியிருப்பார் ஃபுல்லா. அங்க இருக்கிற பெண்கள்லாம் ஒரு நிமிஷத்துல அஜித் வசமாகும். காரணம் சிம்ரன். ஆமா, சிம்ரனும் இருக்காங்க அங்க. அவள் ஒரு சீன்ஸும் சில பாடல்களும் சீன்ஸும் உள்ள வருது. என்னமோ எப்படியோ ரசிகர்கள் இந்த படத்துல சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு எடுத்திருக்கிறாங்க. அஜித் ரசிகர்கள், ஏகே ரசிகர்கள் உண்மையா பெரிய லெவல்ல சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காகவே பாராட்டலாம் மொத்த படக்குழுவும். அது மாதிரி சுப்ரீம் சுந்தரோட ஃபைட்ஸ், அது இல்லாமல் ஃபாரின் ஃபைட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. பிரமாதமா இருக்குது. இங்க போடுற ஃபைட் ஆகட்டும், அங்க வெளிநாடுகளில் போடுற ஃபைட் ஆகட்டும், ஸ்பெயின் தான் நிறைய எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் மலேசியா, அமெரிக்கா இங்கெல்லாம் கூட அதாவது காட்சியில சொல்றாங்க. இப்படி படத்துல வந்து சில குறைகள், இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது தோணுனாலும், அஜித் கடைசியில ஒரு கார்ல நம்ம கேஜிஎஃப் கன்னா வச்சுக்கிட்டு அட்டிப்பாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கேஜிஎஃப் டைலாக்ல இருந்து விஜயை வந்து அங்கங்க ஓட்டி இருக்கிறாங்க. விஜய் படத்தையும் விஜயையும் கில்லியில தொடங்கி இப்போ ரீசெண்டா வந்த விஜய் படம் வரைக்கும். அது ஏன் என்னன்னு புரியல. ஒருவேளை 2026ல விஜய்க்கு போட்டி அஜித் சட்டானா ஏதாவது குதிக்கிறாரோ என்னமோ தெரியல. எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையா போன படம் எல்லாம் பாக்குறப்ப விஜய் அரசியலுக்கு போனதுக்கு அஜித் போயிருக்கலாமேன்னு தோணுச்சு. மனுஷனும் நல்ல மனுஷன், செய்யறதுலயும் வல்லவர், விஜய் சினிமாவிலேயே இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இந்த படம் பாக்குறப்ப அஜித் சினிமாவிலேயும் இருக்கட்டும்னு நமக்கு தோணுச்சு. உண்மையாவே குட் பேட் அக்லி குட், கொஞ்சம் அஜித் பேடா இருக்காரு. எந்த இடத்துல எனக்கு அக்லியா தெரியல. படத்துல குட் பேட் அக்லிக்கு அந்த ஜிபியூக்கு வந்து காட் பிளஸ் யூன்னு இன்னொரு ஷார்ட் ஃபார்முக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படத்துல அஜித்துக்கு காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடவுளால் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறாரு. அவங்க ரசிகர்கள், ஏன்னா நம்ம சோசியல் மீடியாக்கள்லாம் அவ்வளோ ஓட்டப்பட்டாங்க. அஜித்தை தாண்டி அவங்க ரசிகர்கள் ஓட்டப்பட்டாங்க. விடாமுயற்சிலாம் வெளில வந்தப்போ இந்த படம் அவங்கள தூக்கி நிறுத்தும், அஜித்தையும் அதற்கு மேலே தூக்கி நிறுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மாசு, செகண்ட் ஹாஃப் வந்து சம மாசு. ஒன்லி கமர்ஷியல் தான், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான், வேற லெவலில் இருக்குது. நீங்கள் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் இந்த படம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.